சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி, மக்களாட்சியின் அடித்தளமே வாக்கு உரிமைதான். 18 வயது நிரம்பியவர்கள் அனைத்து இந்திய குடிமக்களையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மையத்தின் நோக்கம். எனவே தகுதியுள்ள ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் மட்டுமே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வதன் உள்நோக்கம் உண்மையில் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதா அல்லது வேறு ஏதேனும் உள்ளதா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டது. கர்நாடகா, மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக எழுந்த நியாயமான சந்தேகங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படுவதில் ஏன் தயக்கம்? அலுவலர்கள் சென்றபோது வீட்டில் ஆளில்லை என்று கூறியோ, அபத்தமான காரணங்களை தெரிவித்தோ தகுதியுடைய ஒருவரின் பெயரை கூட பட்டியலிலிருந்து நீக்கிவிடக்கூடாது. சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை தீர்க்க வேண்டும். மேலும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது. தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. நடுநிலைமையுடன் செயல்படுகிறோம் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. எனவே அவசர கோலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ளாமல் நிதானமாகவும் முழுமையாகவும் இப்பணியை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்கள் நீதி மையத்தின் நிலைப்பாடு. அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய இந்த முக்கியத்துவமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை, ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சியும் அதைப் போல இன்னும் சில கட்சிகளும் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டிய கடமையை செய்யாமல் அதற்கு நேர் எதிரான விமர்சனங்களை 2 நாட்களாக செய்தியேடுகளுக்கு தந்துவிட்டு இதை புறக்கணித்து விட்டார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்கு உரியதாகும். பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும், இதில் சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும், கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில்
34,87,974 வெளிமாநில தலைவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர். தற்போது 14 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும். இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம். தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடுக்கின்ற வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கொள்வதும் உசிதமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் மீண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டு திமுக கழகம் மேற்கொண்டுள்ள நிலைப்பாட்டை நாம் உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து வெற்றி பெற செய்ய இந்த கூட்டம் அதற்கு வழிகாட்டியாக அமையட்டும் என கூறி முடிக்கிறேன். அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஐஆர் என்னும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துள்ள இந்த அவசர நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. உரிய கால அறிவிப்புகளையும் செய்துவிட்டார்கள். இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வரைவு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதனை நாம் வரவேற்கிறோம். இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள். ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காலக்கெடு, அதாவது கால அளவை சொல்லுகிறார். 1987க்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி, முகவரி, தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும். 87லிருந்து 2004க்குள் பிறந்திருந்தால், இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும். குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, என்ஆர்சியை உருவாக்குவது. அதுதான் இப்போ அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமையை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது. என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதாவது தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுக்கு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு. அதன் மூலம் தான் வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும். ஏற்கனவே டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா காலத்திலும் நடந்திருக்குது. ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம். டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால், அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி. இதை நாம் எதிர்கொள்வதற்கு பொலிட்டிக்கலா, துணிச்சலா நாம் சில முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்றது கூட கைட்லைன்ஸ் இல்லைங்கிறது ஒரு புறம். அதை விட முக்கியமா தேர்தல் நடக்கிற அந்த காலத்தில் ஓராண்டில் இதை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கு. அதுக்கான ஆக்ட் இருக்கு. முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தணும், அல்லது ஒரு தேர்தலுக்கு பின்னால நடத்தணும். தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு செய்ய சொல்லலாம். இல்லைன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரட்டும், இந்த வழக்கு முடியட்டும், அதுக்கு பிறகு செய்யன்னு சொல்லலாம். என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்றீங்க, அதனால இதை இப்ப நடைமுறைப்படுத்த கூடாது. நாங்க இதை கடுமையாக எதிர்க்கிறோம். வருமுன்னர் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்திய கடமையாற்றி முதலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இது பற்றி கலந்தாலோசித்ததுடன் இந்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்தாலோசித்து தக்க பரிகாரம் காண முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது.
இதில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை. எப்படி என்று சொன்னால், தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை. மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால், இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும், வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே, அதற்கு சட்டசம்மதம் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா, அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், மதச்சார்பற்ற தன்மை, இறையாண்மை, அதுபோலவே இந்திய டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற 5 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 5 அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன் வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி. எனவே 2 வகையில் தீர்ப்பு வேண்டும். மக்களை சென்று அடைய வேண்டும். இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும், எளிமையாக சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லா மன்றங்களுக்கும் நாம் இந்த வழக்குகளை தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக எஸ்ஐஆர் எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் இடமுண்டா, அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா, அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன, மன்மோகன் சிங் வர்சஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் சட்ட வலிமை நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே தான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம், நன்றி. இங்கே அழைப்பு கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே, இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் எஸ்ஐஆர் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சரும் அவருடைய தொடக்க உரையில் ரொம்ப தெளிவாக இதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார். எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முதன்மை குரலாக ஓங்கி ஒலிக்கின்ற குரலாக மாண்புமிகு முதலமைச்சருடைய குரல் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஆய்வறிந்து கடந்த வாரம் தோழமை கட்சிகளோடு ஒரு கூட்டமும், இப்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைத்து இதை ஜனநாயக ரீதியில் நாம் விவாதிக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு ஏற்படுகின்ற பங்கங்களை எல்லாம் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டியதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டத்திலையும் நன்றிகளையும் அன்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை கொடு என்றால் என்னாலேயே கொடுக்க முடியாது. அதை உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கார். என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன எங்கே நான் நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கார். அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, எப்படி மகாராஷ்டிராவில் திடீரென்று 90 லட்சம் வாக்காளர்களை 5 மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ, மகாதேவபுரத்தில் பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார்கள். 6வது சட்டமன்றத்தில் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று. தந்தை பெயர் என்ன என்று பார்த்தால் ஏபிசிடின்னு தந்தை பெயர் போட்டிருக்காங்க. அது ஆயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இருக்குது. முகவரி என்னன்னு கேட்டால் நில்லுன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை துரிதமாக எடுத்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும். இரண்டாவதாக, இப்பொழுது இவர்கள் 4ஆம் தேதி நவம்பரிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி 1 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் பருவ மழைக்காலங்கள் தொடங்க இருக்கின்றன. நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வெள்ள மீட்பு, அவர்களுக்கு நிவாரணம், இந்த பணிகளில் இருப்பார்கள்.
ஆகவே இது குறைந்தபட்ச நாகரிகமும் நியாயமும் இல்லாமல் இப்படி இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய இது மோசடியான நடவடிக்கை. இங்கேயும் நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் வாக்கு அதிகாரத்தையும் வாக்குரிமையும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை அவர்கள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும். நன்றி.